ஹாய் பேப்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ராமலா ஷிஃபம். இன்னைக்கு ஒரு புது சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த சீரீஸ் பேர் ரீசெட். இந்த சீரீஸோடைய ஒரு ஒன் லைனர் சொல்லலாம்னா, ஒரு ஃபேமஸ் ஆக்டர், அவன் பேர் தான் அர்மின். அவன் அவனோட கரியருடைய பீக்கில் இருக்கான். அவனோட கரியரில் ஒரு பெஸ்ட் அவார்டு வாங்குறான். ஆனால் அன்னைக்கு நைட்டுன்னு பார்த்து அவனோட லவ்வரே அவனுக்கு துரோகம் பண்ணிட்டான். அதனாலேயோ அவன் அங்கே இறந்து போயிடுறான். ஆனால் இறந்து போயிடுறான் அப்படின்னு நினைக்கிறவன் அவன் இறந்து போகலை. அவனுடைய பாஸ்ட் லைஃப்க்கே மறுபடியும் திரும்ப போய் எல்லாமே ரீசெட் ஆகிடுது. இதுக்கப்புறம் அவன் லைஃப் எப்படி இருக்க போகுது? வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு சீனில் அர்மினை காட்டுறாங்க. இவன் தான் அர்மின். அவன் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கான். எல்லாருமே அவனை ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. இது க்ரௌன் அவார்ட்ஸ் 2025. எல்லாரும் இவனுக்கே அட்டென்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்குது. அவன் கூடயே அவனுடைய மேனேஜரும் நடந்து வந்து அப்போ அங்கேருந்து இன்னொரு ஆக்டர் அர்மினை ஹக் பண்ணி, இன்னைக்கு எல்லாமே உன்னுடைய நாள் தான், இன்னைக்கு உன்னோட விக்ட்ரி தான், நான் உனக்காக எப்பயுமே சப்போர்ட்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். அந்த இன்னொரு ஆக்டர் பேர் சாம். அதுக்கப்புறம் அங்கே நிறைய பெரிய ஆக்டர்ஸ்லாம் வந்திருக்காங்க. எல்லாரும் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அவார்ட் ஷோ ஸ்டார்ட் ஆகுது. பெஸ்ட் லீட் ஆக்டருடைய நாமினேஸ் சொல்லிட்டு இருக்காங்க. அதில் அர்மின் கூடவே இன்னும் 3 ஆக்டர்ஸ் இருக்காங்க. இந்த அவார்டு யாருக்கு போக போகுது அப்படின்னு சொல்ல, ஆடியன்ஸில் இருக்க பாதி பேர் அர்மினோட பேர் தான் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க எதிர்பார்த்த மாதிரியே அந்த அவார்டு அர்மினுக்கு தான் போகுது. அவனோட மேனேஜர் ரொம்ப ஹாப்பியாக பக்கத்துலேருந்து நான் ஹக் பண்ணேன். அவனும் ஹாப்பியாக எழுந்திரிச்சு ஸ்டேஜுக்கு போகிறான் அவார்டு வாங்குறதுக்கு. அந்த நாமினியில் இருந்த மற்ற ஆக்டர்ஸ் எல்லாம் இவனை ஒரு மாதிரி கடுப்பாக பார்த்துட்டு இருக்காங்க. அதில் ஒரே ஒரு ஆக்டர் மட்டும் தான் கிளாப் பண்ணுறான். அந்த ஒரு ஆக்டர் யாருன்னு தெரியுதா? மை ஸ்டாண்டின்ல வருவாள் அவள். சாரி, சரி, ஸ்டோரி கண்டினியூ பண்ணலாம். அரவிந்த் ஸ்டேஜ் ஏற போகிறான். அப்போ அதே நேரம் அந்த ஆடிட்டோரியத்துக்கு மேலே யாரும் பார்க்காத மாதிரி ஒரு ரூமில் உட்காந்து இன்னொருத்தவன் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த இன்னொருத்தன் தான் நம்மளுடைய இன்னொரு மெயின் லீடு. இவனுடைய பேர் தடா, ஷார்ட்டாக டிடின்னு சொல்லுவாங்க. அந்த டிடி அவனோட வாட்சை தடவிக்கிட்டு இருக்கு. அதே நேரம் அருமையும் ஸ்டேஜ் ஏறதுக்கு முன்னாடி அவனோட வாட்சை தடவிக்கிட்டு தேங்க்யூ டிடின்னு சொல்கிறான். அப்புறம் அவன் ஸ்டேஜ் ஏறி எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறான். நான் ஃபஸ்ட்டு ஒரு சப்போர்ட்டிங் ஆக்டராக தான் வந்தேன். அந்த நேரத்தில் எத்தனையோ டைம் இந்த ஃபீல்டு வேணாம், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நம்ம கண்டிப்பாக இதில் சக்ஸஸ் ஆக மாட்டோம் அப்படின்னு விட்டுட்டு போயிடலான்னு இருந்திருக்கேன். ஆனால் அப்போல்லாம் எனக்காக சப்போர்ட் பண்ணி என்னால் முடியும் அப்படின்னு எனக்காக எப்பயுமே என் கூட சப்போர்ட்டிங்காக இருந்தேன் என்னோட எல்லா ஃபேன்ஸ்க்கும் தேங்க்ஸ் அப்படின்னு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு, கடைசியில் என் கூட எப்பயுமே இருக்கிறேன், என் கூட இத்தனை நாளாக என் சந்தோஷத்துலேயும் என் துக்கத்துலேயும் கூட இருந்தேன், உனக்கும் தேங்க்ஸ் அப்படின்னுட்டு சார்லி அப்படின்னு அவனோட பாய் ஃப்ரெண்டு பேரை சொல்ல, அங்கே எல்லாருமே ஆச்சரியமாக அவனை பார்க்குறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சாம்னு சொல்லி ஒரு பையன் அர்மினை ஹக் பண்ணால, அவனுக்கு என்னாச்சுன்னு தெரில, ஒரு மாதிரி கடுப்பாயிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறான். டிடி வந்திருந்தால அவன் ஒரு பொக்கே வச்சுட்டு போயிருக்கான். ஆனால் அவனோட ஃபேஸை காட்ட மாட்டான். டிடியோடைய பிஏ அந்த பொக்கேவை அர்மின் கிட்ட கொடுக்குறாங்க. அப்போ அர்மின் சொல்கிறான், நான் ஒரே ஒரு டைமாச்சும் டிடியை நேரில் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்க, ஆனால் அவனுடைய பிஏ எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து போயிடுறாரு. அப்புறம் அங்கே எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்க, அர்மினுக்கு வீட்டிலேருந்து கால் வருது. சாரி, சார்லி தான் கால் பண்ணியிருக்கான், அவனோட பாய் ஃப்ரெண்டு. வீட்டுக்கு வான்னு சொல்கிறான். ஏன்னா அவனோட வீட்டில் ஆஃப்டர் பார்ட்டி நடக்க போகுது. இரு, நான் இன்டர்வியூ கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு அர்மின் சொல்ல, இல்லை நீங்கள் சீக்கிரமாக வா, கெஸ்ட் எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, அங்கே யாரோ பேசுகிற சத்தம் கேட்குது. யார் அது அப்படின்னு அர்மின் கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இங்கே நிறைய கெஸ்ட்டு வந்திருக்காங்க, நீ வான்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். எங்கள் மேனேஜர் அர்மின் கிட்ட, அர்மின் இன்டர்வியூ கொடுக்கணும்னு சொல்ல, இன்டர்வியூவில் அப்புறமா பார்த்துக்கலாம், நான் வீட்டுக்கு போயிட்டு இன்டர்வியூ கொடுக்குறேன், வீட்டில் பார்ட்டியில் எல்லாரும் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, வா போகலாம் அப்படின்ட்டு அர்மின் வீட்டுக்கு கிளம்புறான். அப்போ டிடி அவனைத்தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். டிடி அவனை பார்க்குறான். ஆனால் அர்மின் இது வரைக்கும் டிடியை பார்த்தது கிடையாது. அப்போ நாமினிஸ்ல இருந்த மற்ற 3 ஆக்டர் இருக்காங்கல்ல, அவங்களும் இவனைத்தான் ஒரு மாதிரி முறைக்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் அர்மின் அவனுடைய பார்ட்டிக்காக வீட்டுக்கு வந்துடுறான். அங்கே அவனுக்காக நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் காரை விட்டு இறங்குனதுமே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவன் அவார்ட் ஷோவில் அவனோட பாய் ஃப்ரெண்ட் பேர் சார்லின்னு சொன்னான்ல, அவனை பற்றின கொஷின்ஸாகவே கேட்குறாங்க. எங்கே மீட் பண்ணீங்க, எப்போ இருந்து லவ் பண்ணுறீங்க அப்படின்னு எல்லா கொஷினும் கேட்க, அந்த மேனேஜர் நடுவில் இறங்க இறங்க அந்த பக்கம் நில்லுங்க, அந்த பக்கம்தான் அவர் இன்டர்வியூ கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்டர்ஸில் ஒரு பக்கமாக நிற்க வைக்கிறாங்க. அப்புறம் அர்மின் இங்கே ஃபோன் பேசுகிறதுக்கு தனியாக வர, அங்களோட மேனேஜர் நீ ஏன் இந்த மாதிரிலாம் பண்ண, எதுக்கு இத்தனை பேர் எங்கே கூப்பிட்ட அப்படின்னு கேட்க, நான் இன்னையோட ரிட்டையர் ஆக போகிறேன்,
அது மட்டும் இல்லை, நான் யாரை லவ் பண்ணுறேன் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் நீ நல்லா யோசிச்சு தான் பண்ணுறியா அப்படின்னு மேனேஜர் கேட்குறாரு. அப்போ அந்த பார்ட்டியில் யாரோ ஒருத்தர் இருமிக்கிட்டே போகிறது இவனுக்கு தெரியுது. அவங்கள போய் கூப்பிட்டு பேசுகிறான். அந்த ஆள் பேர் வந்து பட்டு. நீ இன்னும் என் மேலே கோமாவா இருக்க அப்படின்னு கேட்க, இல்லையே, நான் எதுக்கு உன் மேலே கோப்பட போகிறேன், நம்ம என்ன ஃப்ரெண்ட்ஸா என்ன அப்படின்னு அவர் ஒரு மாதிரி நக்கலாக பேசிட்டு போகிற மாதிரி இருக்குது. இவன் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அமைதியாக நின்றுக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துல அவனுடைய காம்படிட்டர்ஸ், அதாவது மற்ற 2 ஆக்டர்ஸ் வராங்க. டோன்ட் சே நோ ஆக்டரோட பேர் இந்த சீரீஸில் ரென்னு. அவங்க எல்லாரும் சேர்ந்து அவனை கங்க்ராச்சுலேட் பண்ணுறாங்க. அப்போ அங்கே ஒருத்தர் வந்து அர்மின்க்கு அதை கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு ஒரு ஒயின் பாட்டிலில் கொடுக்க, சரி இப்போ நம்ம எல்லாருமே ஒன்றா இருக்கமே, இப்போவே அந்த ஒயினை குடிக்கலாம் அப்படின்னு அவன் ஐடியா கொடுக்க, அந்த ஒயின் பாட்டிலை அங்கேயே ஓப்பன் பண்ணி கிளாஸில் ஊற்றி 3 பேரும் கையில் வச்சுட்டு குடிக்க போகிறாங்க. அர்மின்காக அப்படின்னு 3 பேருமே சொல்லிட்டு அந்த ஒயினை குடிக்கிறாங்க. அர்மின் அதை குடிக்கிறான். ஆனால் அந்த மற்ற 2 பேர் குடித்தாங்களா என்னன்னு தெரியல, அவங்க சும்மா வேடிக்கை பார்க்குற மாதிரி தான் இருக்குது. அவங்க 2 பேர் அங்கேருந்து போயிடுறாங்க. அர்மின் மட்டும் அந்த ஒயினை குடிச்சிட்டு நின்றுட்டு இருக்கான். நீ ஓகே தானே அப்படின்னு கேட்க, ஓகே தான் அப்படின்னு மேனேஜர்கிட்ட சொல்கிறான். அது ஒயினா ஷாம்பேனான்னு தெரியல, தெரியாமல் சொல்லிட்டேன். அப்புறம் இவனுக்கு அந்த ஷாம்பேனை குடித்ததுலேருந்தே ஒரு மாதிரி இருக்குது. இவனோட ரூமுக்கு போகிறான். அந்த பொக்கேவை எடுத்துகிட்டு டிடி கொடுத்த பொக்கேவும் இன்னொரு கையில் அவனுடைய அவார்டும் எடுத்துகிட்டு போகிறான். அப்போ அவனுக்கு ரூம் கிட்ட யாரோ பேசுகிற மாதிரி சத்தம் கேட்குது. இவன் மெதுவாக போய் நடந்து அங்கே நின்று பார்க்குறான். அங்கே யாரோ சண்டை போடுற மாதிரி சவுண்டு கேட்குது. இவனோட பாய் ஃப்ரெண்ட் சார்லி இருக்கான்ல, அவன்கிட்ட சாம் சண்டை போட்டு இருக்கான். நீ என்ன, அவன் என்ன எல்லாரும் முன்னாடி நீங்கள் 2 பேர் லவ் பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க, அப்போ நான் யார், நான் உனக்கு முக்கியம் கிடையாதா, எனக்கு கிஸ் பண்ணு அப்படின்னு சண்டை போட்டு இருக்கான். இப்போ உனக்கு என்னதான்டா பிரச்சனை அப்படின்னு சார்லி சாம் கிட்ட கேட்க, நீ வாயை திறந்து சொல்லு, நீ யாரை லவ் பண்ணுற அப்படின்னு கேட்க, நான் ஒன்றை தான் லவ் பண்ணுறேன், போதுமா, அர்மின் எல்லாரும் முன்னாடி சொன்னாலும் அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை கிடையாது, நான் ஒன்றை மட்டும்தான் லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு 2 பேரும் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே பெட்டுக்கு போய் அவங்களோட வேலையை பார்க்க போகிறாங்க. அப்போ கதவை ஓப்பன் பண்ணிவிட்டு அர்மின் உள்ளே வந்துடுறான். அர்மினை பார்த்து அவங்க 2 பேரும் ஷாக் ஆகிடுறாங்க. சார்லி உடனே எந்திரிச்சு வந்து அர்மினை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறான். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல, ஆனால் அர்மின் கோவமாக அந்த பொக்கே எடுத்து அவன் மேலே தூக்கி வீசிட்டு, நீ எப்படி எனக்கு துரோகம் பண்ண அப்படின்ட்டு அங்கேருந்து வெளியில் வரான். வெளியில் வரும்போதே அர்மினோட மூக்கில் இருந்து ரத்தம் வருது. அவனுக்கு என்ன நடக்க எதுவுமே தெரியல. சாமும் சார்லியும் பின்னாடியே வந்து அவனை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறாங்க. அப்போ செம்ம கோவமாக அர்மின் சார்லியை திட்டிக்கிட்டு இருக்கான். உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா, நீ எப்படி எனக்கு இந்த மாதிரி பண்ணுவ அப்படின்னு சொல்ல, நான் சும்மா போய் சொன்னேன், நான் சாமெல்லாம் லவ் பண்ணல, நான் ஒன்று தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, சாம் கடுப்பாயிட்டு அவன் சார்லியை பார்த்து கேட்குறான், என்ன சொல்லி நீ அப்படி என்னை லவ் பண்ணலையே அப்படின்னு கேட்க, நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு அப்படின்னு சார்லி சாமை திட்டுறான். அப்போ அர்மின் கடுப்பாயிட்டு அவங்க 2 பேரையும் திட்டுறான். எப்படி நீங்கள் 2 பேரும் சேர்ந்து எனக்கு துரோகம் பண்ண மனசு வந்துச்சு, ஒருத்தவன் என்னோட பாய் ஃப்ரெண்டு, இன்னொருத்தவன் எனக்கு தம்பி மாதிரி, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து எப்படி எனக்கு துரோகம் பண்ணீங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட எங்கூட அவ்வளோ நல்லா பேசுனீங்க அப்படின்னு அவன் சாம் பார்த்து கேட்க, நீ என்னோட பெரிய ஆக்டர், அதனால தான் நான் உங்கள்கிட்ட நல்லா பேசினேனே தவிர மற்றபடியெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு அவன் கடுப்பாக சொல்கிறான். அருமைக்கு கடுப்பாயிடுது. அவன் எனக்கே துரோகம் பண்ணுற அப்படின்னு கோவத்தில் கையில் அவனோட அவார்டு வச்சுருந்தால அந்த அவார்டாலேயே அவன் சாமோட தலையில் அடிச்சிடுறான். சாம் தலையிலேருந்து ரத்தம் வருது. என் வீட்டை விட்டு வெளியில் போங்கடா அப்படின்னு அருமின் கத்திக்கிட்டு இருக்க, சார்லி அவனை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ சாம் தலையில் அடிபட்டுருச்சுல்ல, சாம் கடுப்பாயிடுது. அவன் கோவமாக வந்து அந்த அவார்டை எடுத்து அவன் அருமினுடைய தலையில் அடிச்சிடுறான். அப்போ சார்லி அந்த சண்டையை நிறுத்த ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். ஆனால் சண்டை கொஞ்சம் அதிகமாகிட எப்படியோ அர்மின் மேலேருந்து கீழே விழுந்துடுறான். அவனுடைய அவார்டும் கீழே விழுந்து உடஞ்சி கிடக்குது. அர்மினோட தலையிலேருந்து அவ்வளோ ரத்தம். ரிப்போர்ட்டர்ஸு அங்கே வந்த கெஸ்ட் எல்லாருமே உள்ளே ஓடி வந்து பார்க்குறாங்க. அப்போ என்னுடைய இவ்வளோ பெரிய சக்ஸஸ்க்கு இதுதான் பலனா அப்படின்னு, இது என்ன இந்த அளவுக்கு வலியாக இருக்குது, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நான் சாக போகிறேன்னா அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே தோணிக்கிட்டே இருக்குது. ஆனால் அவன் செத்து போக மாட்டான். திடீர்னு மயக்கத்துலேருந்து எந்திரிக்கிற மாதிரி எந்திரிக்கிறான். ஆனால் அவன் இப்போ வேற எங்கேயோ இருக்கான். அவனை சுற்றிலும் நிறைய பேர் என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்க, இப்போயே அவனுக்கு மூக்குலேருந்து ரத்தம் வருது. அந்த இடம், அங்கே இருக்க ஆக்டர் அவங்கெல்லாம் பார்க்கும்போதே என்ன இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு அவனுக்கு ஒன்றுமே புரியல. அவங்க நினைச்சு வெளியில் ஓடி வர, வெளியில் ஆக்டர் ரென்னு நின்றுட்டு இருக்கான். ரென் இங்கே இருக்கானே, இங்கே இது என்ன நடக்குது, என்ன இடம் இது அப்படின்னு அவனுக்கு எதுவுமே புரியல. அங்கேருந்து தப்பிச்சா போதும் அப்படின்ற மாதிரி அங்கே நிற்க வச்சிருக்க ஒரு காரை எடுத்துகிட்டு அவன் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி வந்துடுறான். அவனுக்கு ஒன்றுமே புரியல.
எல்லாம் புதுசாக இருக்கே, என்ன இடம் இது அப்படின்னு அவன் பார்த்துக்கிட்டே வர, அவன் ரொம்ப நாள் கழிச்சு கார் ஓட்டுறான்னு என்னன்னு தெரியல, காரை சரியாக ஓட்ட மாட்டான். அப்புறம் காரை ஒரு பக்கமாக இடிச்சிட்டு வண்டியை விட்டு கீழே இறங்குறான். அங்கே ஒரு போஸ்டரில் அது 1999ன்னு எழுதியிருக்குது. என்ன நடக்குது இங்கே? அவனுக்கு ஒன்றுமே புரியல. அவன் ரோட்லேயே நின்றுக்கிட்டு இருக்க, முன்னாடி ஒரு கார் அவனை இடிக்க வருது. அப்போ அங்கே டிடி வந்து அவனை காப்பாற்றிடுறான். ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தரை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ இது ஒருவேளை உண்மையாலுமே சாவு இல்லையோ, நான் செத்து போகலை போல, எல்லாமே ரீசெட் ஆயிடுச்சு போல அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே அவன் மயக்கம் போட்டு டிடி மேலேயே விழுந்துடுறான். அடுத்த சீனில் டிடி ஹாஸ்பிட்டலில் இருக்கான். மயக்கத்துலேருந்து எந்திரிக்கான். அப்போ அவன் பக்கத்தில் யாராவது நின்றுக்கிட்டு இருக்கான், அவங்கள கூப்பிடுறான். அவன் தான் பட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்ட்டியில் ஒரு ஒர்க்கர் இருந்தால, இவன் கூட போய் பேச போகும்போது நம்ம என்ன ஃப்ரெண்ட்ஸாக என்ன அப்படின்னு நக்கலாக கேட்டால, அவன் தான் இவன். பட்டை பார்த்த இவனுக்கு ஒரே ஆச்சரியம். பட் நீ என்ன, உனக்கு வயசாயிருக்குல்ல, ஆனால் நீ என்ன எங்கே இருக்க அப்படின்னு கேட்குறான். டேய் என்னடா ஆச்சு உனக்கு, பைத்தியம் மாதிரி வளரிக்கிட்டு இருக்க? ஆமாம், திடீர்னு எதுக்கு செட்லேருந்து இப்படி ஓடி வந்த? எல்லாரும் உன்னை பற்றி தான் கவலைப்பட்டிருக்காங்க. இப்போ ஒன்னால் அங்கே ஷூட்டிங் கெட்டு போயிடுச்சு பாரு அப்படின்னு அவன் திட்டிக்கிட்டு இருக்கான். அரவிந்த்க்கு ஒன்றுமே புரியல. அவன் அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு மறுபடியும் அங்கேருந்து ஓட ட்ரை பண்ணுறான். அங்கே இருக்க இடத்த சுற்றி முற்றி பார்க்குறான். அவனுக்கு ஒன்றுமே புரியல, என்ன நடக்குதுங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்க கண்ணாடியில் அவனுடைய முகத்தை பார்க்குறான். அவன் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தானோ அந்த மாதிரி இருக்கு அவனுடைய ஃபேஸு. அவன் ஃப்ரெண்டு பட்டுக்கிட்ட, டே இது என்ன வருஷம்டா அப்படின்னு கேட்க அவன் 1999 சொல்கிறான். அவனுக்கு ஒன்றுமே புரியல, என்ன நடக்குதுங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் அவன் ஃப்ரெண்டை அங்கேருந்து எப்படியோ டிஸ்சார்ஜ் பண்ணி வெளியில் கூப்பிட்டு வர போகிறான். இந்தாடா டேப்லெட்ஸு புடி அப்படின்னு சொல்ல, சரி என்னை இங்கே யார் கூப்பிட்டு வந்தா அப்படின்னு அவன் கேட்குறான். அதை நான் தான்டா உங்கள்கிட்ட கேட்கணும். ஹாஸ்பிட்டல்லேருந்து எனக்கு கால் வந்துச்சு, உனக்கு எதோ ஆக்சிடெண்ட் ஆக போச்சாமா, ஆனால் யாரோ உன்னை காப்பாற்றி கொண்டு வந்து இங்கே சேர்த்துட்டாங்க. உன்னுடைய மெடிசன் எல்லாத்துக்குமே அவங்களே பில் பே பண்ணிட்டு போயிட்டாங்க. உனக்கு அது யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்க, இல்லையே எனக்கு தெரியலையே அப்படின்னு அரவிந்த் சொல்கிறான். சரி கிளம்பு வா போகலாம் அப்படின்னு அவன் ஃப்ரெண்ட் அவனை அங்கேருந்து வெளியில் கூட்டிகிட்டு வரான். அந்த இடத்தெல்லாம் அவன் சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டு இருக்கான். என்னடா சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்க, அவன் மனசில் என்ன பெரிய மாடல்னு நினைப்பான். வா வந்து வண்டியில் ஏறு அப்படின்னு சொல்ல அரவிந்த் சொல்கிறான், ஒரு நிமிஷம் இருடா, நான் ஒரு இடத்த சொல்கிறேன், அந்த இடத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்ல பட்டு அவனை கூட்டிகிட்டு போகிறான். அது அவன் இப்போ ஒரு பெரிய வீடு இருந்துச்சுல்ல, அவனோட வீட்டில் கூட பார்ட்டி நடந்துட்டு இருந்துச்சு. அந்த வீடு இருந்த இடத்துக்கு தான் போய் பார்க்குறாங்க. பார்த்தா அது வெறும் ஒரு காலி இடமா இருக்குது. அந்த இடத்துல எதுவுமே இல்லை. அவனுக்கு ஒன்றும் புரியல. அவன் ஃப்ரெண்டு பட்டு கேட்குறான், என்னடா எதுக்கு இங்கே கூப்பிட்டு வந்த அப்படின்னு கேட்க, என்ன நடக்குதுங்க அப்படின்னா நான் நினச்சது உண்மைதான் போல, என் லைஃப் மறுபடியும் ரீசெட் ஆகிடுச்சு அப்படின்னு அவன் சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டு நின்றுட்டு இருக்கான். அப்புறம் அவனுடைய ரெண்டட் பில்டிங்க்கு அவன் வரான். ஆனால் இந்த இடத்தையும் ஒரு மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்தாடா புடி உன்னோட மாத்திரை, இதெல்லாம் சாப்பிட்டுட்டு போய் ரூமில் ரெஸ்ட் எடு. என்னமோ பேய் பிடிச்ச மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கி. நல்ல வேலை எப்படியே உன்னோட மெடிசனுக்கு அவங்க காசு கட்டிட்டு போயிட்டாங்க, இல்லைன்னா நான் எங்கே போவேன் காசுக்கு அப்படின்னு சொல்கிறான். டேய் நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னு அவன் ரொம்ப மரியாதையாக பேச, என்னடா திடீர்னு ஓவராக மரியாதையாக பேசுகிறேன், போய் ஃபஸ்ட்டு ஒரு ரூமுக்கு ரெஸ்ட் எடு அப்படின்னு பட் அவனை செம்மையாக திட்டிட்டு அங்கேருந்து போகிறான். போகும்போது பட்டோடைய ஃபோனுக்கு கால் வருது. அட்டன் பண்ணி பேசினா, இதோ இந்த லேடி பேர் தான் மிஸ் லில்லி. அந்த லில்லி செம்மையாக திட்டுற அர்மீனை. அர்மீன் என்ன நினச்சிட்டு இருக்கா அவன் மனசில், இங்கே அவனால் ஷூட்டிங்கே கெட்டு போச்சு அப்படி இப்படின்னு கண்ணா பின்னான்னு திட்ட பட் அந்த ஃபோனை கொண்டு போய் அர்மீன் கிட்ட கொடுக்குறான். அர்மீன் மிஸ் லில்லி அப்படின்ற பேரை கேட்டதுமே அவனுக்கு பழைய விஷயம் ஞாபகம் வருது. அவன் இங்கே அவார்டு வாங்க போகும்போது கூட அந்த மிஸ் லில்லி அங்கே வந்திருப்பான். ஆனால் ரொம்ப திமிர் பிடிச்சவன், வேணும்னே வெடுக்கு வெடுக்குன்னு பேசுவான். அந்த ஞாபகம் அவனுக்கு வருது. ஃபோனை வாங்கி அவன் பேசுகிறான். அவள் பாட்டுக்கு திட்டிக்கிட்டே இருக்கான். என்ன நினச்சிட்டு இருக்கான் மனசில், ஒன்னால் எனக்கு எப்பயுமே பிரச்சனை தான், இங்கெல்லாம் ஒரே நஷ்டம், ஒரு சீன் கூட உன்னால் ஒழுங்கு நடிக்க முடியாதா, ஒரு டயலாக் கூட உன்னால் மனப்பாடம் பண்ண முடியாதா அப்படி இப்படின்னு செம்மையாக அவள் பாட்டுக்கு திட்டிக்கிட்டே இருக்கான். இவனுக்கு கடுப்பாயிட, கொஞ்ச நேரம் வாயை மூடுறியா அப்படின்னு கத்துறான். அந்த லில்லி ஷாக் ஆயிடுறான். என்னடா இவன் இந்த மாதிரிலாம் பேச மாட்டானே அப்படின்னு ஆச்சரியமாக பார்க்குறான். அர்மின் சொல்கிறான், எனக்கு என்ன நடந்துச்சு எதுவுமே தெரியல, நான் கண்ணை மூச்சு பார்க்கும்போது இங்கே இருந்தேன் அப்படின்னு சொல்ல அவள் பாட்டுக்கு திட்டிட்டு ஃபோனை வச்சிடுறான். என்ன நடக்குது இங்கே அவனுக்கு எதுவுமே புரியல. சரி என்னுடைய ரூம் இங்கே இருக்குன்னு சொன்னல, அந்த ரூமோட கீ கொடு அப்படின்னு அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்க அவன் ஃப்ரெண்டு கீ கொடுக்குறான். இவன் ரூம் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போய் பார்க்குறான். இவனோட பாஸ்ட் லைஃப்பில் அவன் இருந்த அதே ரூம் தான் அது.
அங்கே பெட்டு மேலே ஸ்கிரிப்ட் வச்சிருக்குது, கூட ஒரு டேப் ரெக்கார்டர் வச்சிருக்குது. அந்த டேப் ரெக்கார்டரை அவன் ப்ளே பண்ணி கேட்குறான். எனக்கு ஒரு ரோல் கிடச்சிருக்குது, ஒரு டைலாக் பேசுகிற ஒரு ரோலு, எனக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது அப்படின்னு அவன் பேசி ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கான். அதை கேட்டதுக்கப்புறம் அவன் ரொம்பவே டென்ஷன் ஆகிடுறான். அப்படின்னா உண்மையாலுமே நான் பாஸ்ட்டுக்கு வந்துட்டேனா, எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் எவ்வளோ பெரிய ஆக்டர் ஆனேன், ஆனால் லைஃப் மறுபடியும் நான் எங்கே ஆரம்பித்தேனோ அங்கேயே கூட்டிகிட்டு வந்து விட்டுருச்சு அப்படின்னு ரொம்ப கடுப்பாகிறான். ஆனால் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நான் எதிர்பார்க்கவே இல்லையே, எனக்கு தேவையில்லாத ஒரு விஷயத்த இந்த வாழ்க்கை எனக்கு எதுக்கு திரும்ப கொடுத்துச்சு அப்படின்னு அவன் ரொம்ப கடுப்பாக திட்டிக்கிட்டே இருக்கான். அதே நேரம் எங்கள் டிடியை காட்டுறாங்க. டிடி ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் மாதிரி தெரியுது. அவனுடைய பிஏ அவன் பக்கத்தில் வந்து, நீங்கள் இந்த நேரத்தில் அருமினை மீட் பண்ணிடக்கூடாது, அவன் இந்த நேரத்தில் உங்களை பார்க்குறது சரியில்லை அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியும், நான் சொன்னதை மட்டும் நீ பண்ண அப்படின்ற மாதிரி டிடி சொல்கிறான். ஆனால் மறுபடியும் அந்த பர்சனல் அசிஸ்டண்ட்டு, இல்லை நீங்கள் எதுக்கு திடீர்னு அந்த இடத்துக்கு போனீங்க அப்படின்னு கேட்க, என்னன்னு எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு தோணுச்சு, அதனால தான் நாங்கள் போனோன்னு சொல்கிறோம். அடுத்த சீனு நைட் ஆகிடுது. டிடி அவனோட ரூம் போல் தனியாக நின்று வெளியில் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த ரூமில் இன்னொரு பையன் இருக்கான். அவன் கையில் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுருக்கான். அதை ப்ளே பண்ணிவிட்டு டிடி பக்கத்தில் போய் நின்றுட்டு அவங்ககிட்ட பேசுகிறான். நீ என்னை இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆக்கின, அதுக்கு பதிலாக நான் உனக்கு என்னுடைய உடம்பை கொடுக்குறேன், இது ஒரு எக்ஸ்சேஞ்ச் மாதிரி தானே, நீ எனக்கு பண்ண மாதிரியே அந்த அரவிந்துக்கு பண்ண வேண்டியது தானே, அவனுக்கு இந்த சான்ஸை கொடுக்க வேண்டியது தானே அப்படின்னு அவன் டிடி கிட்ட கேட்குறான். அப்புறம் எனக்கு ரெஸ்ட்டு வேணும், தயவு செஞ்சு அந்த ரூல்ஸ் எல்லாம் நீ மறந்துட்டா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி பேச, அங்கே டிடியோட அசிஸ்டண்ட் வந்து டிடியை கூப்பிடு, டிடி அங்கேருந்து வெளியில் வந்துடுறான். இந்த சீன் எல்லாம் இன்னும் சரியாக புரிய மாட்டேங்குது. ஒருவேளை போக போக புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா டிடிக்கு அருமைன்னு எப்படி தெரியும், இவன் எப்படி மற்றவங்கள ஃபேமஸ் ஆக்குறான், எதுவும் இப்போ சரியாக தெரியல. இந்த சீனில் டிடி கூட இருந்த அந்த பையனோட பேர் நரீன். நரீன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கேயே யோசிச்சுட்டு நின்றுட்டு இருக்கான். அடுத்த நாள் காலையில் இங்கே அரவிந்த் தூக்கத்துலேருந்து எந்திரிக்கிறான். எந்திரிக்கும் போது அவனோட ஃப்ரெண்டு வெளியில் செம்மையாக அவனை திட்டிகிட்டு இருக்கான். டே கதவை திறடா அப்படின்னு கோவமாக கதை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வரான். ஏன்டா உனக்கு ஞாபகம் இல்லையா, சீக்கிரம் எந்திரிச்சு கிளம்பு வா அப்படின்னு திட்டுறான். எங்கடா போகணும் அப்படின்னு அவன் தூக்கத்தில் கேட்க, இன்னைக்கு உனக்கு ஷூட்டிங் இருக்குடா தெரியாதா, கிளம்பு அப்படின்னு ரெடியாக சொல்கிறான். அதே நேரம் எங்கள் டிடியும் ரெடி ஆகிட்டு இருக்கான். இந்த டிடிக்கும் வாட்சுக்கு என்னமோ சம்மந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். அடிக்கடி அவனோட வாட்சையே காட்டுறாங்க. அவன் வாட்சை காட்டிட்டு அவனுடைய கம்பெனிக்கு வரான். க்ரௌன் என்டர்பிரைஸ் அப்படின்னு எழுதியிருக்குது. அப்படின்னா அந்த அவார்ட் ஷோலையும் க்ரௌன் அவார்ட்ஸ் தான் எழுதியிருந்துச்சு. அதுவும் இவங்களோட தான் நினைக்கிறேன். இவன் ஒரு மீட்டிங்கில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ கீழே 2 பேர் வராங்க, ஒரு லேடியும் அவனோட பையனும். அவங்க ரொம்ப கோபமாக உள்ளே வராங்க. ஃபஸ்ட்டு அவங்க 2 பேரையும் உள்ளே விட மாட்டாங்க. தடா எங்கே அப்படின்னு கேட்க, அவர் ஒரு மீட்டிங்கில் இருக்காரு, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க 2 பேரும் வெயிட் பண்ணுற மாதிரி இல்லை, அவங்க பாட்டுக்கு உள்ளே வராங்க. அவங்க 2 பேரும் டிடியோடைய ஸ்டெப் மதருடைய பையனும் நினைக்கிறேன். இவங்களை பார்த்ததுமே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு டிடி மீட்டிங்கில் இருக்கவங்கள சொல்ல, அவர் எந்திரிச்சு வெளியில் போயிடுறாரு. அந்த லேடி கோவமாக வந்து, என்னது இது, என் பையனுக்கு நீ டெர்மினேஷன் லெட்டர் கொடுத்துருக்கிய அப்படின்னு கோவமாக திட்ட, ஆமாம் இப்போ அதுக்கு என்ன அப்படின்னு அவன் அசால்ட்டாக கேட்க, நான் இந்த பிரசிடெண்ட்டோட ஒய்ஃப், உனக்கு தெரியாதா, நீ என்ன நினச்சிட்டு மனசில் அப்படின்னு திட்ட, எங்கள் அப்பாவுக்கு எல்லாமே தெரியும், எனக்கும் எல்லாம் தெரியும், நீங்கள் எங்கள் அப்பாவோடைய ஒய்ஃபு, அதுக்கும் இந்த கம்பெனிக்கு எந்த சம்மந்தமே கிடையாது, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், இந்த கம்பெனியை எப்படி நடத்தணும்னு எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் தெரியும், நீங்கள் ஆல்ரெடி பண்ண திருட்டு வேலைக்கு தான் இந்த தண்டனை அப்படின்னு சொல்ல, நம்ம பண்ண திருட்டு வேலை உனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு அவங்க அம்மா முடிக்கிறாங்க. அப்போ டிடி எந்திரிச்சு, நான் உங்களை இந்த அளவுக்கு விட்டதே பெரிய விஷயம், இங்கேருந்து ஓடி போயிடுங்க அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். போகும்போது அவனுடைய ஸ்டெப் பிரதர், அவனோட பேர் வந்து திட்டு அப்படின்னு இருந்துச்சு, நம்ம வெறும் திட்டுன்னு சொல்லலாம். திட்டு அவனை கூப்பிட்டு, அண்ணா நீ ரொம்ப ஓவராக போகிற அப்படின்னு சொல்ல, நீ ஒன்றும் பெரிய ஆளெல்லாம் கிடையாது, இந்த என்டர்பிரைஸில் நீ ஒரு சின்ன ஒரு பீஸ் அவ்வளோதான், அப்புறம் இன்னொரு விஷயம், என்னை அண்ணன் எல்லாம் கூப்பிடாத அப்படின்ட்டு அவன் கடுப்பாக அங்கேருந்து போயிடுறான். டிடி போனதுமே அவனோட மேனேஜர் வந்து, என்ன அவங்க வேலை முடிஞ்சிச்சா, இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு நக்கலாக சொல்கிறான். அந்த தீட்டு கடுப்பாக அவன் கையிலேருந்து பேப்பரை வாங்கிட்டு அங்கேருந்து போகிறான். அப்புறம் அவங்க 2 பேரும் தனியாக நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. இவன் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்கான், பெரியவன் நினச்சிட்டு இருக்கான் போல, கூடிய சீக்கிரம் பாரு இவனை என்ன பண்ணுறேன் அப்படின்னு திட்டு கோவமாக சொல்ல, நீ என்னடா பண்ண போகிற அவனை, நம்ம ஆல்ரெடி திருடினதே அவன் கண்டுபிடிச்சிட்டான், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. அம்மா இன்னும் எத்தனை நாளைக்கு இவன் ஃபஸ்ட்டிலே இருக்க போகிறான்,
ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இவன் கீழே இறங்கி தான் ஆகணும், அப்போ இவனை பார்த்துக்கலாம் அப்படின்னுட்டு கோவமாக ரெண்டு பேர் அங்கேருந்து வெளியில் கிளம்பி வராங்க. அருமே நீங்கள் கிளம்பி ஷூட்டிங்க்கு வரோம். அங்கே அவனை பார்த்ததுமே, நேற்று நீ என்ன பண்ண, ஒரே பிரச்சனை அப்படின்னு டைரக்டர் எல்லாருமே சேர்ந்து அவனை செம்மையாக திட்டுறாங்க. அங்கே மிஸ் லில்லி அவன் கூட ஒரு பையனை நின்றுட்டு இருக்காங்க. மிஸ் லில்லி இவனை பார்த்து செம்மையாக முறைக்கிறான். அப்போ அருமின் உள்ளே போனதுமே மிஸ் லில்லி கூட ஒரு பையனை கூப்பிட்டு வந்தால, அந்த பையன் பேர் அச்சி. அந்த அச்சியை டேரக்டர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். இவனோட புது பையன் நல்லா நடிப்பான் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்க டேரக்டர் அதெல்லாம் காதில் வாங்கின மாதிரி இல்லை. அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்க்க போயிடுறாரு. நேற்று அரவிந்த் அந்த சீனை எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ கேவலமாக ஆக்ட் பண்ணா அப்படின்ற அந்த சீனை டேரக்டர் போட்டு காமிச்சிட்டு. ஏண்டா, இந்த ஒரே ஒரு டைலாக் கூட உன்னால் ஒழுங்காக சொல்ல முடியாதா? பாரு எப்படி மிஸ் பண்ணியிருக்கேன்னு. நீ எல்லாம் ஒரு ஆக்டர் அப்படின்னு திட்டம் பக்கத்தில் அந்த லில்லி உட்காந்துட்டு இருக்கா. நீங்கள் தானே சொன்னீங்க பார்க்குறதுக்கு அழகாக இருந்தால் போதும், ஆக்டிங் வரலனாலும் பரவாயில்லன்னு. அப்படின்னா இந்த மாதிரி ஆக்டர் தான் கிடைப்பாங்க அப்படின்னு திமிரா சொல்கிறான். அதுக்கு அருமின்னு, சாரி எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்க, இந்த டைம் நான் நல்லா பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரி ஓகே ரெடி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டைரக்டரை கூப்பிட அவன் இன்னொரு டைம் ஸ்கிரிப்ட் கேட்குறான். ஏன்டா இருக்கிறது ஒரே ஒரு டைலாக்கு, அது கூட உன்னால் ஞாபகம் வச்சுக்க முடியாதா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. இல்லை ஸ்கிரிப்ட் இருந்தால் அந்த கேரக்டரோட பேக் ஸ்டோரி நான் படிப்பேன், அது படித்தா எனக்கு கொஞ்சம் நல்லா நல்ல ஒரு ஆக்டிங் வரும்ல அப்படின்னு சொல்கிறோம். அவங்க கடுப்பாயிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அப்போ அந்த லில்லி மறுபடியும் அச்சியை ப்ரொமோட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான். ஹர்மின் உள்ளே போகிறான். உள்ளே தான் ஷூட்டிங் நடக்குது போல். நான் ரெடி அப்படின்னு சொல்ல டைரக்டர் வெளியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவன் கூட ஆக்ட் பண்ண போகிறது ரென்னு. ரென்னு தான் மெயின் கேரக்டர், மெயின் லீடு. ரென்னு இவன் பக்கத்துலேருந்து நிற்கிறான். நிற்கும்போது இன்னைக்காச்சும் என் டைமை வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு கடுப்பாக இவனை திட்டுற மாதிரியே சொல்கிறான். ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு 3, 2, 1 அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவன் கண்ணை மூடி ஒரு நிமிஷம் அமைதியாக இருக்கான். ஏன்னா ஃபஸ்ட்டு வேணால் அவனுக்கு ஆக்டிங் தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ இவன் ஒரு நல்ல பெரிய ஆக்டர் தானே. ஸோ சீன் ஸ்டார்ட் ஆனதுமே ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணுறான், நல்லா அடிக்கிறான். இவனுக்கு ஃபைட் சீனில் அதில் இருந்துச்சா என்னன்னு தெரியல, ஆனால் உண்மையிலேயே அவன் நல்லாவே ஃபைட் பண்ணுறான். அவனோட டயலாக்கும் கரெக்டாக சொல்கிறான். அங்கே இருக்கிற டைரக்டரை ஆச்சரியமாக பார்க்குறான். என்னடா இவன் நேற்று இப்படி இருந்தான், இன்னைக்கு செம்மையாக ஆக்ட் பண்ணுறானே அப்படின்னு ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த ஃபைட் சீனையே ரொம்ப சூப்பராக பண்ணி முடிக்கிறான். அப்போ ரென்னுடைய அடுத்த சீன் என்னென்னா, அவங்க இருக்க மற்றவங்களை அடிக்க அந்த மற்றவங்க அர்மினை ஷூட் பண்ணிடுவாங்க. அரவிந்த் பக்கத்தில் வந்து ரென்னு ஐயோ என்னை விட்டுட்டு போகாத அண்ணா அண்ணா அப்படின்னு சொல்லி அழுகிற மாதிரி சீனு. ஆனால் அவள் சாகிற மாதிரி சீன் வந்ததுமே அவள் உண்மையாலுமே செத்து போக இருந்தால அந்த ஞாபகம் அவனுக்கு வந்துருச்சு போல். அவன் உண்மையாலுமே சாகிற மாதிரி அவன் கண்ணில் இருந்தெல்லாம் தண்ணி வந்துடுது. அப்படியே அவன் மெதுவாக மயக்கம் போட்டு விழுறான். உடனே அந்த சீன் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி போயிடுது. வெளியில் உட்காந்துருந்தால மிஸ் லில்லி, அவளுக்கே இந்த ஆக்டிங்கை பார்த்து அழுக வந்துருச்சுன்னா பார்த்துக்கோங்களேன், அந்த மாதிரி அவன் செம்மையாக ஆக்ட் பண்ணுறான். டேரக்டர் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி போயிடுது. டேரக்டர் கட்டுன்னு சொல்லிட்டு அவ்வளோதான் சீன் ஓகேன்னு சொல்கிறாரு. எல்லாரும் ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. அப்போ ரென் அவனை நக்கலாக பார்க்குறான். அவன் மனசுக்குள்ள, கொஞ்ச நாள் கழிச்சு பாரு நான் அவார்டு வாங்குவேன், நீ எனக்காக கை தட்டிக்கிட்டு இருப்ப அப்படின்னு அருமினோட மனசுக்குள்ளே நினைக்கிறான். அப்புறம் காஸ்டியூம் எல்லாம் மாற்றிட்டு அவன் வெளியில் வரான். அப்போ ரென்னு எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப போகிறான். அப்போ அருமினை வந்து டைரக்டர்கிட்ட போயிட்டு வர அப்படின்னு சொல்ல, இன்னைக்கு நீ ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக நான் இனிமேல் பழைய மாதிரி இருக்கக்கூடாது, என்னோடய ஆக்டிங்கை திறமையை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு நான் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்ல, இன்றைக்கி மாதிரி நீ நல்லா ஆக்ட் பண்ணிக்கிட்டே இரு, கூடிய சீக்கிரம் இந்த இண்டஸ்ட்ரியில் நீ ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வருவ அப்படின்னு சொல்ல, இவனும் சரின்னுட்டு அங்கேருந்து வரான். அப்போ அந்த லில்லி இருக்கால, இவனுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவனுடைய பேச்சுக்கு கையில் கொடுக்குறான். நேற்று ஒன்றால் ஆன நஷ்டத்தை கழிச்சுட்டு கொடுத்துருக்கேன், இந்தா புடி அப்படின்னு அந்த காசை கொடுக்க இவன் ஒரு மாதிரி அவளையே பார்த்துக்கிட்டு இருக்கான். ஏன்னாச்சு, உனக்கு காசு பத்தலையா, உன்னால் சாட்டிஸ்ஃபைட் ஆக முடியலையா அப்படின்னு கேட்க, அதுக்கு அருமின் அவளே ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு, நானா சாட்டிஸ்ஃபைட் ஆகலை, உனக்கு தான் காசு பத்தவே பத்தாது, உன்னால் தான் கூடிய சீக்கிரம் சாட்டிஸ்ஃபை ஆக முடியாது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் நீ எப்பயுமே மாறவே மாட்டேன் அப்படின்ட்டு கடுப்பாக அங்கேருந்து போயிடுறான். இவன் என்ன சொல்லிட்டு போகிறான், நான் மாறவே மாட்டேன்னு. ஒருவேளை நான் எப்பயுமே அழகாக இருக்குன்னு சொல்கிறானோ அப்படின்னு லில்லி சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்கே இவனுடைய மனசுக்குள்ள என்ன நடக்குது இங்கே அப்படின்னா, உண்மையாலுமே கடவுள் எனக்கு மறுபடியும் இந்த சான்ஸை கொடுத்துருக்காராம், மறுபடியும் என் லைஃப்பை ரீசெட் பண்ணியிருக்காரு. ஆனால் நான் மறுபடியும் இங்கே மறுபிறவி எடுத்து வந்திருக்கேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல, எதுக்கு என் லைஃப் மறுபடியும் ரீசெட் ஆச்சு, அதை நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கிறான். அப்புறம் நியூஸ் பேப்பரை எடுத்து வாங்கி பார்க்குறான். நியூஸ் பேப்பர்லேயும் 1999 போட்டிருக்குது. அப்புறம்
அப்படியே அவங்க கொஞ்ச நேரம் சுற்றிக்கிட்டு இருக்க நைட் ஆகிடுது. அவனுடைய டின்னரை வாங்கிட்டு வீட்டுக்கு நடந்து வந்துக்கிட்டு இருக்க அவனை பார்க்கறதுக்கு அங்கே டிடி வரான். டிடியை பார்த்ததுமே எனக்கு ஞாபகம் வந்துடுது. நீங்கள் தான் என்னை காப்பாற்றினீங்க அப்படின்னு கரெக்டாக கேட்க டிடி அவனை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். அப்புறம் ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து பேசுகிறாங்க. அப்போ அரவிந்த் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அதை டிடி பார்க்க நீ சாப்பிட்றியா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு இல்லை வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல அவன் பேக்கில் இருந்து ஒரு பீர் எடுத்து அவன் கையில் கொடுக்குறான். இந்த எதையாச்சும் சாப்பிடு அப்படின்னு கொடுக்க டிடி அதை வாங்கிக்கிறான். டிடி அந்த பியரை ஒரு மாதிரி லைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டு பார்க்குறான். அவன் அருமீனை பார்க்குறதே ஒரு மாதிரி ஐடலில் பார்க்குற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கான். அன்னைக்கு கரெக்டாக வந்து என்னை காப்பாற்றினீங்க, அதே மாதிரி இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்களே, உங்களை பார்த்தா இந்த இடத்த ஆள் மாதிரி தெரியலையே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்க அது வந்து இந்த இடத்துல எனக்கு ஒரு வீடு இருக்குது. நான் ஃபஸ்ட்டு ஒரு வீடு இங்கே வாங்கியிருந்தேன். அதான் அந்த பில்டிங் இப்போ எப்படி போய்கிட்டு இருக்குது, இந்த இந்த இடத்துல ரேட் எல்லாம் எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்ல ஓ அப்படியா, அதானே அதானே உங்கள் ட்ரெஸ்ஸிங்கெல்லாம் பார்த்தா நீங்கள் கண்டிப்பாக இந்த இடத்த ஆள் மாதிரி தெரியலன்னு அரவிந்த் சொல்கிறான். அப்புறம் அரவிந்த் பாட்டுக்கு என்னோட பாஸ்ட்டை நினச்சி குழம்பிக்கிட்டு இருக்கான். ஆனால் என்னுடைய பாஸ்ட்டில் கூட நான் உங்களை எங்கேயுமே மீட் பண்ணது இல்லையா அப்படின்னு சொல்ல என்ன சொல்கிற நீ அப்படின்னு டிடி கேட்க ஒன்றும் இல்லை, இது வெறும் என்னுடைய டயலாக்ஸு, ஸ்கிரிப்டை மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு மாற்றி சொல்கிறான். நீங்கள் வேணால் பாருங்கள், கூடிய சீக்கிரம் நான் எவ்வளோ பெரிய ஒரு ஆக்டராக ஆக போகிறேன் பாருங்கள், என் பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்ட்டு என் பேர் அர்மின் அப்படின்னு சொல்கிறான். அர்மின் ஞாபகம் வச்சுக்கிறேன் அப்படின்னு டிடி சொல்ல என்ன உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க மாட்டீங்களா, உங்கள் பேர் என்ன அப்படின்னு அர்மின் கேட்க என் பேர் அதை நான் மறுபடியும் மீட் பண்ணும்போது சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல அர்மினால் அதை நம்பவே முடியல. அவன் சிரிக்கிறான். சரி அப்படின்ட்டு அவங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. சரி அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு அர்மின் சொல்ல நான் வேணா உன்னை உன் வீட்டில் ட்ராப் பண்ணிவிடுவேன் அப்படின்னு டிடி கேட்குறான். அதுக்கு அர்மின் பேர் தெரியாதவங்க கூடலாம் எங்கேயும் போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறான். அப்படியா அப்படின்னு அவன் ஆச்சரியமாக கேட்க அதெல்லாம் இருக்கட்டும், சரி அடுத்த டைம் மீட் பண்ணலாம், பாய் அப்படின்ட்டு அர்மின் அவனுக்கு கை கொடுக்க டிடி அவனுக்கு ஹேண்ட் ஷேக் கொடுக்குறான். ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அர்மின் அங்கேருந்து போயிட டிடி அந்த பீரை கையில் வச்சுட்டு சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே நடந்து வரான். அர்மின் வீட்டுக்கு வரான். அவனோட ஃபேஸில் ஒரு ஸ்மைல் இருக்குது. அவன் கண்ணாடியில் அவன் முகத்தை பார்த்துட்டு நானா இது, நான் இந்த மாதிரி ஸ்மைல் பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு நினச்சி பார்க்குறான். அப்போ அவனுக்கு பாஸ்டில் நடந்தது ஞாபகம் வருது. அவனுக்கு ஒரு கால் வரும். அவன் ஓடி வந்து அட்டன் பண்ணான். சாரி உனக்கு இந்த ரோல் கிடைக்கல அப்படின்னு ஆடிஷன்லேருந்து கால் பண்ணியிருப்பாங்க. அப்போ அவன் கையில் ஒரு பார்சல் வச்சுருப்பான். யாரையும் உனக்கு அனுப்பியிருப்பாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா உன்னுடைய ப்ரொனன்சியேஷன்லாம் இன்னும் நல்லா நீ ப்ராக்டிஸ் பண்ணு, உனக்கு கண்டிப்பாக சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எழுதி ஒரு சின்ன பாக்ஸ் வச்சுருக்கு. அந்த பாக்ஸ்குள்ளே ஒரு டேப் ரெக்கார்டர் இருக்குது. இவன் வந்து ஸ்கிரிப்ட் எல்லாம் மனப்பாடம் பண்ணி அதை சொல்லி பார்த்து ரெக்கார்ட் பண்ணி தெரிஞ்சுக்கிறதுக்காக யாரோ எனக்கு கிஃப்டாக அனுப்பியிருக்காங்க. அதில் பேர் டிடின்னு போட்டிருக்குது. அதை பார்த்ததுமே ரொம்ப ஹாப்பி ஆகிடுறான். உடனே ஸ்கிரிப்டை கையில் வச்சுக்கிட்டு அந்த ரெக்கார்டரை வச்சு படித்து பார்த்துட்டு அவனோட ப்ரொனன்சியேஷனை சரி பண்ணுறான். தேங்க்ஸ் டிடி, நீ தான் என்னுடைய ஃபஸ்ட்டு ஃபேன் அப்படின்னு அதையும் சொல்லி ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறான். இதெல்லாம் இப்போ மறுபடியும் அர்மினுக்கு ஞாபகம் வர அப்படின்னா உண்மையாலுமே நான் என் லைஃப்பை மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு அந்த வீட்டையே சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனால் இப்போ அவன் கடுப்பாக இருக்கிற மாதிரி இல்லை, ஸ்மைல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். அதே நேரம் டிடி வீட்டுக்கு போயிட்டு இருக்கான் போல. கையில் அர்மின் கொடுத்தால அந்த பியரை வச்சுருக்கான். அதை பார்த்து அவனோட பிஏ நீங்கள் பியர் குடிச்சு நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த பியரை குடித்தா எனக்கு கொஞ்சம் நல்லா தூக்கம் வரும்னு சொல்கிறான். ஓ அப்படியே விஷயம் அப்படின்ற மாதிரி பிஏ கேட்க அர்மின் இருக்க அதே பில்டிங்கில் எனக்கு ஒரு வீடு வாங்க அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் என்ன சொல்லியிருந்தீங்க, அர்மினோட லைஃப்பில் இன்வால்வ் ஆக மாட்டேன்னு தானே சொல்லியிருந்தீங்க, எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு அவன் கேட்க நான் சொன்னதை பண்ணு, அங்கே ஒரு வீடு வாங்க அப்படின்னு சொல்கிறான். அடுத்த நாள் காலையில் அர்மின் தூக்கத்துலேருந்து எந்திரிக்கிறான். எந்திரிச்சதுமே அவனுடைய பழைய டேப் ரெக்கார்டர் இருக்குல்ல அதை எடுத்து கேட்குறான். அதில் அவன் டிடிக்கு தேங்க்ஸ் சொன்ன அந்த ஆடியோ இருக்குது. அதை கேட்டுட்டு ஸ்மைல் பண்ணுறான். அப்போ அவனோட ஃப்ரெண்டு வெளியில் வந்து கதவை தட்டிக்கிட்டே இருக்கான். இவன் போய் கதை ஓப்பன் பண்ண என்னடா பண்ணுறேன், எப்போ இருந்து உனக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கேன், காலே அட்டன் பண்ண மாட்டேற அப்படின்னு போய் ஃபோன் எடுத்து பார்த்தேன். ஃபோன் பேட்ரி இல்லாமல் டெட் ஆகி கிடக்குது. பாரு எங்கே உன் சார்ஜர் அப்படின்னு சார்ஜர் எடுத்து அந்த ஃபோனில் போட்டுட்டு சீக்கிரம் கிளம்புடா அப்படின்றான். எங்கே போகணும் அப்படின்னு இவன் கேட்க இன்னைக்கு நீ நடித்த சீரீஸோட ஆஃப்டர் பார்ட்டியில் நம்ம போகணும் அப்படின்னு சொல்ல ஆஃப்டர் பார்ட்டியா, ஆனால் இந்த மாதிரி ஆஃப்டர் பார்ட்டி எதுவும் நடந்ததாக அவனுக்கு ஞாபகம் இல்லை. ஏன்னா பாஸ்டில் இதெல்லாம் ஆல்ரெடி நடந்திருக்குல்ல, பாஸ்டில் இவன் இந்த பார்ட்டி அட்டன் பண்ணலை. அப்போ யோசிச்சு பார்க்குறான், இந்த விஷயம் எனக்கு யாருமே சொல்லலையே அப்படின்ற மாதிரி அவன் கேட்க உன்னோட மேனேஜர் தான் உங்கள்கிட்ட சொல்லாமல் விட்டுருப்பான்,
சீக்கிரம் கிளம்பு வா அப்படின்னு அவனை கிளப்பி அங்கேருந்து அனுப்பி விடுறான். எனக்கு ஃபுட் டெலிவரி பண்ணுற வேலை இருக்குது, நான் போகிறேன் அப்படின்னுட்டு பட்டு அங்கேருந்து போயிடு. இவன் யோசிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்கான். அப்புறம் கண்ணாடி முன்னாடி போய் நின்று அவனோட ஃபேஸை பார்க்குறான். எனக்கு என்னோட லைஃப்பை மறுபடியும் வாழ்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்குது, இதை கண்டிப்பாக நான் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு அவனோட ஹேர் ஸ்டைல் மாற்றுறதுக்காக ஹேர் எல்லாம் கட் பண்ணிவிட்டு அந்த ஆஃப்டர் பார்ட்டிக்கு போகிறான். இவன் உள்ளே என்ட்ரு ஆகும்போது எல்லாரும் இவனை ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அதில் நிறைய பேருக்கு இவனை அடையாளம் தெரியல போல், யார் இவன் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மிஸ் லில்லி, அந்த ஆக்டர் ரென்னு எல்லாருமே இவனை தான் ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. டைரக்டர் அவனை பார்த்துட்டு, ஏய் இது அர்மின்டா, அர்மின் நீயா அப்படின்னு சொல்ல எல்லாரும் வந்து அவன்கிட்ட ஹாப்பியாக பேசுகிறாங்க. என்னடா ஆச்சு உனக்கு, நேற்று அந்த சீனை செம்மையாக ஆக்ட் பண்ண, பார்த்தா இன்னைக்கு ஆளே வேற மாதிரி இருக்கே, நீ ஃபஸ்ட்டே இந்த மாதிரி வந்திருந்தா உனக்கே லீட் கேரக்டர் கிடச்சிருக்கும் அப்படின்னு அவனை ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ டைரக்டரு, சரி வாங்க எல்லோரும் செலிப்ரேட் பண்ணலாம், எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு குடிக்கலாம் அப்படின்னுட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறான். அப்போ அருமைன்னு உள்ளே போக போகிறான். அப்போ லில்லியோட கையை பிடிச்சி இழுத்து, நீ எதுக்குற அந்த பார்ட்டிக்கு வந்த அப்படின்னு கோவமாக கேட்க, நீ என்ன கேள்வி கேட்குறியா, நீ எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த பார்ட்டியை பற்றி என்கிட்ட சொல்லாமலே இருந்திருப்ப அப்படின்னு கோவமாக திட்டுறான். நான் என்ன பண்ணேன் அப்படின்னு தெரியாத மாதிரி அந்த லில்லி கேட்க, பாஸ்டில் நடந்த ஒரு சின்ன சீன் காட்டுறாங்க. அவன் இந்த சீரீஸில் ஆக்ட் பண்ணதுக்கப்புறம் லில்லியை போய் மீட் பண்ணுவான். லில்லி கிட்ட ரொம்ப கெஞ்சி கேட்பான், எனக்கு ஏதாச்சும் ரோல் இருந்தால் வாங்கி தரேன், சின்ன ரோலாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைனா ஒரு பேக் டாப்பில் வேலை செய்கிற ஆளாக கூட வாங்கி கொடு, என்கிட்ட சுத்தமாக காசே இல்லை, ப்ளீஸ் ஏதாச்சும் ஒரு சான்ஸ் வாங்கி கொடு அப்படின்னு ரொம்ப கெஞ்சி கெஞ்சி கேட்பான். அப்போ அவன் என்ன பண்ணுவான், சரி உனக்கு இந்த அளவு காசு வேணும்னா என்கிட்ட வேணால் வேற ஒரு வேலை இருக்குது, அந்த வேலை பண்ணுறியா, நீ பார்க்குறதுக்கு அழகாக இருக்கு, ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கு, நான் சொல்கிற ஒருத்தரை நீ பார்த்துக்கும், நீ அவங்கள பார்த்துக்கிட்டா அவங்க ஒன்றை பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்ல இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. என்னது இது, இந்த மாதிரி வேலையெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்க, என்னடா என்னமோ ஆச்சரியமாக கேட்குறேன், இதெல்லாம் ஒன்றும் புதுசு கிடையாது இந்த ஃபீல்டில் அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் என்னோடய டேலண்ட்டை தான் விற்கணும்னு நினைக்கிறேன், என்னோடய உடம்பு கிடையாது, இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல, நீ என்னமோ பண்ணிட்டு போ, எனக்கு என்ன, இனிமேல் என் பின்னாடி வராத, எனக்கு உன் மூஞ்ச பார்க்க கூட பிடிக்கல அப்படின்ட்டு லில்லி அங்கேருந்து போயிடுறான். அதெல்லாம் இப்போ அருமினுக்கு ஞாபகம் வருது. அதனால தான் அவன் லில்லி கிட்ட சண்டை போட்டு இருக்கான். அதுக்கு லில்லி சொல்கிறான், இப்போ என்ன உனக்கு, நான் ஏன் உனக்கு இந்த ஆஃப்டர் பார்ட்டியை பற்றி சொல்லலை அதுதானே உனக்கு தெரியணும், ஏன்னா எனக்கு உன் மூஞ்ச பார்க்கவே பிடிக்கல, போடா இங்கேருந்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அச்சியை கூட்டிகிட்டு உள்ளே போகிறான். எல்லாரும் அச்சியை பாருங்க, இவன் தான் என்னோட புது பையன், ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணுவான் அப்படின்னு அவனை ப்ரொமோட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அருமினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, என்னடா இடம் இது, ஏன் இப்படி இருக்குது, இந்த இண்டஸ்ட்ரி பார்க்குறதுக்கு தான் வெளியில் ரொம்ப அழகாக இருக்குது, ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தா தான் இதில் எவ்வளோ அசிங்கம் இருக்குதுன்னு தெரியுது, யார் எப்போ யார் காலை வாரி விடலான்னு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு அவனுடைய பாஸ்டில் நடந்த விஷயத்தெல்லாம் நினச்சி பார்க்குறான். அப்போ ஒரு பையன் வந்து அவன் கையில் ட்ரிங்க் கொடுத்து இந்தா குடி அப்படின்னு சொல்ல அவனுக்கு அந்த பாஸ்டில் நடந்த விஷயம் ஞாபகம் வருது. அதாவது பாஸ்ட்டுன்னா ஃப்யூச்சரில் நடந்த விஷயந்தான். அவன் கையில் ஷாம்பெயின் ஊற்றி கொடுத்தாங்கல்ல, அந்த ஷாம்பெயின் குடித்ததுக்கப்புறம் தான் அவனுக்கு மூக்கில் இருந்தெல்லாம் ரத்தம் வந்துச்சு. ஸோ அவனுக்கு ஒரு மாதிரி ஏதோ ஞாபகம் வர மாதிரி இருக்குது. எங்கேயும் இவன் குடிச்சிட்டு வெளியில் வரான். அப்போ இவனுக்கு ஒரு மாதிரி ஆகிற மாதிரி இருக்குது. அப்போ அச்சி இருக்கால, அதான் லில்லி கூட ஒரு பையனை கூப்பிட்டு வந்தால, அந்த அச்சி ஒரு பொண்ணு கூட எங்கேயோ போயிட்டு இருக்கான். அந்த பார்த்த இவன் அச்சியோட கையை பிடிச்சி, அச்சி எங்கே போகிற, அங்கெல்லாம் போகாத, இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்ல, நீ என்னடா பண்ணுற, என் கையை விடும், உன்ன மாதிரி நான் எப்பயுமே ஒரு எக்ஸ்ட்ராவாக இருக்க விரும்பலை, நான் இந்த இண்டஸ்ட்ரியில் பெரிய ஆளாக வருவேன், அதுக்காக என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அந்த லேடி கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறான். அதான் லில்லி சொல்லியிருந்தால வேற ஒரு வேலை இருக்குன்னு, அந்த வேலையை தான் அச்சிக்கு வாங்கி கொடுத்துருக்கா போல். இதெல்லாம் பார்க்க அச்சிக்கு ஒரு மாதிரி இருக்குது, அவனுக்கு வாமிட் வர மாதிரி இருக்குது. அவன் போய் அங்கே வாமிட் பண்ண அவனுக்கு பழைய ஞாபகம் வருது. அவனுக்கு மூக்குலேருந்து ரத்தம் வந்துச்சுல்ல, அந்த ஞாபகம் வர என்ன ஆகுது எனக்கு, ஒருவேளை எனக்கு கொடுத்த ட்ரிங்க்கில் அவங்க ஏதாச்சும் கலந்துருப்பாங்களோ, அந்த பாய்சனால் தான் எனக்கு இந்த மாதிரி ஃபீலிங் வருதா அப்படின்னு அதே நினச்சிட்டு அவன் வெளியில் வரான். ஆனால் இப்போ அவனுக்கு உண்மையாலுமே பாய்சன் குடித்த மாதிரி ஒரே மயக்கம் வர மாதிரி இருக்குது. இங்கே வெளியில் மழை பெய்கிற மாதிரி இருக்குது. எல்லாருமே அங்கேருந்து உள்ளே ஓடி போகிறாங்க. ஆனால் அரவிந்த் மட்டும் உள்ளே போகாமல் இங்கே வெளியில் வரான். ஏன்னா அவனுக்கு உடம்பு ஒரு மாதிரி இருக்குது. உண்மையாலும் அவனுக்கு பாய்சன் குடித்த மாதிரி என்னென்னமோ ஆகிற மாதிரி இருக்குது. மட்டும் வெளியில் மழையிலே நின்றுக்கிட்டு இருக்கான். அவன் இந்த பக்கமாக நடந்து வர அவன் முன்னாடி ஒரு கார் வருது. அது இவனை இடிக்கிற மாதிரி வந்து நின்றுடுது. அந்த கார்லேருந்து டிடி இறங்குறான். டிடி அருமீனை பார்த்ததுமே அருமீன் அப்படின்ட்டு அவன் பக்கத்தில் வரான். நீயா அப்படின்ற மாதிரி அருமீன் இவனை பார்த்துக்கிட்டு
அவன் மேலேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறான். ஒரே எபிசோட்ல 2 டைம் அவன் மேலே மயக்கம் போட்டு விழுந்திருக்கான். இதோட எபிசோட் முடியுது. ஆனால் ஒரு சின்ன சீன் இருக்குது. எப்படி டிடி இங்கே வரான்னா, அந்த சீரிஸ் ஷூட்டில் அரவிந்த் நடித்தால சாகிற மாதிரி, அவன் சாகிற மாதிரி நடித்ததை பார்த்த டிடிக்கு அழுக வருது. அந்தளவுக்கு அவனை பிடிச்சிருக்கா இல்லை அவனோட ஆக்டிங்கை பிடிச்சிருக்கான்னு தெரியல. இவன் ஆக்டிங்கை பார்க்கும்போது நமக்கு இந்த அளவுக்கு அழுக வருது, என்னால் இதுக்கு மேலே அவனை பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி நினைக்கிறான். அப்போ அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட அர்மின் இப்போ எங்கே அப்படின்னு கேட்க, அவங்களுக்கு இப்போ ஒரு ஆஃப்டர் பார்ட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தெரிஞ்சதுக்கப்புறம் தான் டிடி அர்மினை பார்க்கறதுக்கு அந்த ஆஃப்டர் பார்ட்டிக்கு வரான் போல். இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்து நடக்க போதும் தெரிஞ்சுக்க மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் யூ பேப்ஸ். பாய்.